அஸ்ஸலாமு அலைக்கும். காலைல 4 மணிக்கு டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாமா? இடையில பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பையன் கேட்டான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுலே இருக்காதுடா, 8:30 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனாங்கன்னா 9:30க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஃப்ளைட்லேயே போய் டேரெக்டாக சாப்பிட்டுக்கலாம் வான்னு சொல்லி என் பையனை கூட்டிகிட்டு போனேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 8:30 மணி வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. 8:30 மணிக்கு ரன்வேக்கு போன ஃப்ளைட்டு திருப்பி யூட்டர்ன் அடிச்சு கேட்டுக்கே வரும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? டெக்னிக்கல் இஷ்யூங்கிற பேரில் கொண்டு வந்து 1.5 மணி நேரமாக நிப்பாட்டி வச்சுட்டாங்க. கொண்டு வந்து ஸ்டாப் பண்ண உடனே நிறைய பேர் எந்திரிச்சு அவங்கவுங்க கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லாததுனால ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். இதில் என் பையனை சமாதானப்படுத்துறது கூட எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நான் உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக 10 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆனது, 10:30க்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டாங்க. காஃபியை குடிச்சிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்தது. லஞ்சுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நாங்கள் மஸ்கட் போய் லேண்ட் ஆகிட்டோம். எங்கள் அம்மா சூப்பராக நெய்ச்சோறு, சிக்கன் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நல்லபடியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி போன இடம் தான் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய இந்த நெஸ்டா ஹைப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் சும்மா சுற்றி பார்த்துட்டு வேறு எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கார்னிஷ் போயிட்டோம். இங்கே கல்ஃப் கிளைமேட் அப்படின்னாலே ரொம்ப சூடாக தான் இருக்கும். காற்றடிச்சா கூட கொஞ்சம் சூடான காற்று தான் அடிக்கும். ஸோ அது பீச் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப வெக்க தெரியாமல் இருந்தது. கொஞ்சம் நேரம் அதனால் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை விளையாட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி சிம்பிளாக டின்னர் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஜ் ஹோட்டல் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு போயாச்சு. இதுதாங்க எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்கட்டில். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் டைமில் ஏதாவது உங்கள் பிள்ளைங்க கிட்ட நோஸ்கட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.